கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவன் தன் எகிப்தியனாகிய எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும், அவன் தனக்கு ஊழியக்காரனும், தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமென், அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்போது முதல் பகுதி சொல்லப்படுகிறது 2ல. நல்லா கவனிங்க, வேதத்தை பாருங்க எல்லாரும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று போட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாராம். 3வது வசனத்துல பார்க்கும்போது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று யார் கண்டது? அவன் எஜமான் கண்டான் போட்டிருக்கு. அல்லேலூயா. அதனால கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்களேன் நல்லா சத்தமா. இங்கே நாம் பார்க்கும்போது நல்லா கவனிங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். தேவனை அறியாத ஒரு புறஜாதி அந்த அவனுடைய எஜமான் என்ன செய்கிறான்? யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று என்ன செய்தானா? கண்டுகொண்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் அவன் கண்டுகொள்றான், கர்த்தர் அந்த பிள்ளையோடு இருக்கிறான். எப்படி கர்த்தர் அந்த எப்படி அறிந்து கொண்டிருப்பார் பாருங்க. இப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அந்த தேசத்திலேயே உலகத்திலேயே அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த யாக்கோப்பு குடும்பம் தான் கர்த்தரை அறிந்த குடும்பம், தேவனை அறிந்த குடும்பம். வேறு யாரும் என்ன செய்யல, அறியாதவர்கள். இங்கே எகிப்தில் இந்த யோசேப்பு ஒருவன் மாத்திரம்தான் தேவனை அறிந்தவன். அந்த வீட்டில் அவனை அந்த விசேஷமா அந்த இடத்துல அந்த வீட்டில் அவன் ஒருவன் மாத்திரம்தான் தேவனை அறிந்தவன். அப்போ தேவனை அறிந்த அந்த ஒரு அந்த எஜமான் என்ன செய்திருக்கிறான்? யோசேப்பை கவனித்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய வேலைகளை, அவன் ஒவ்வொரு நாளும் செய்கிற விஷயங்களை பார்க்கிறான். அப்போ யோசேப்பு தேவனுக்காக என்ன செய்தவனா இருக்கிறான்? அங்க தேவனை மையப்படுத்தி, தேவனை முக்கியத்துவப்படுத்தி வேலை செய்கிற இடத்துல. சொல்றது விளங்குதாங்க? அங்கே அப்படி அவன் வாழ்கிறதுனால அவன் செய்கிற சில வேலைகள், சில காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் அவர்கள் கண்டு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சும்மா இருக்கும்போது ஒரு பைபிள் சின்னதாக வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறதோ, ஆவிக்குரிய பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதோ, இதே உங்கள் ஓனர் பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கெல்லாம்? அவன் என்ன பண்ணியிருப்பான்? சும்மா இருக்கும்போது ஆண்டவரை பற்றி மற்றவர்கள்ட்ட பேசியிருப்பான். ஆபிரகாமின் தேவனை குறித்து மற்றவர்கள்ட்ட பேசியிருக்க கூடும். அவன் அதை மையப்படுத்தி, அவன் முக்கியத்துவப்படுத்தி அவன் அங்க வாழ்ந்திருந்ததுனாலதான் அந்த எஜமான் கண்டானா. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவன் எஜமான் சொல்லுகிறான். சொல்றது விளங்குதாங்க? ஆமா. மற்றவர்கள் நீங்க தேவனை மையப்படுத்தி, தேவனை முக்கியத்துவப்படுத்தி வாழ்கிறதை அவர்கள் பார்க்கணும். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறவர். சொல்றது விளங்குதுங்களா? கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறவர், நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படி தேவன் செய்ய விரும்புகிறார். அப்போ அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றா, நம்மோடு கூட இருக்கிறவருக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறோம் அப்படின்றத வைத்துதான் தேவன் என்ன செய்வார்? மற்றவர்களை அறிந்து கொள்ளும்படியான ஒரு கிரியைகளை நடப்பிப்பார். நீங்க அநேகரை நம்ம பார்க்க முடியும் வேதத்தில். நீங்க அநேக நபர்களை நம்ம இப்படிப்பட்ட சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். பெலிஸ்தர் சொன்னாங்க, கர்த்தர் உம்மோடு இருக்கிறாராமேன்னு சொன்னாங்க. சாம்பேலோடு கூட கர்த்தர் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சொன்னாங்க. ஸ்தோத்திரம். தான் முதல் பெயர் சோவா மட்டும் கர்த்தர் தான் தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தை அவன் வாயில் இருக்கிறது என்று தேவன் நிரூபித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, யோசுவாவை பார்த்து, மோசேயோடு இருந்தது போல கர்த்தர் உம்மோடு இருப்பாராக அப்படின்னா. அப்ப மோசேயோடு கர்த்தர் இருந்ததை பார்த்திருக்கிறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவரும் சொல்றார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் யோசுவாவுக்கு சொன்னார்.
ஹலோ, விளங்குதா? கவனிக்கிறீங்களா? அப்போஸ்தலர்களுக்கு சொல்லிட்டு போனார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு போனார். விளங்குதாங்க? அப்போ அநேகரை நம்ம பார்க்க முடியும். எலியா கூட இருந்தார், எலிசாவோடு இருந்தார், நிறைய தேவ மனிதர்களோடு கூட இருந்தார். அப்ப தேவன் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அப்ப கர்த்தர் இருந்து நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும். கர்த்தர் தொடர்ந்து நம்மளோடு இருந்து நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா அதுக்கேற்ற காரியங்கள். இவர்கள் எப்படி சாட்சி பெற்றார்கள்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு, அப்படின்னு அழகா சொல்லுது இல்ல, கர்த்தர் அவனோடு இருந்தார். எஜமான் சொல்லுகிறார் இரண்டாவது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும். அப்ப நம்ம காரியங்கள் வாய்க்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு, அவன் தேவனை அங்க மையப்படுத்தி வாழ்ந்திருந்தா தானே முதல்ல அவனுக்கு தெரிஞ்சிருக்க கூடும். சொல்றது விளங்குதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்ம ஒவ்வொரு இடங்களிலும் நம்ம தேவனுக்காக எவ்வளவு தேவனை நாம் முக்கியத்துவப்படுத்தி வாழ்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? தேவனை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி வாழ்கிறோம், எவ்வளவு நம்ம ஆண்டவரை முதன்மைப்படுத்தி வாழ்கிறோம். உறவுகள் மத்தியில போனா விட்டுருவோம், நம்ம சாவு வீட்டில் போனா விட்டுருவோம், திருமண வீட்டில் போனா ஆண்டவரை விட்டுருவோம் நம்ம. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் எப்போ நம்மளோட தான் இருக்கிறார். படிக்கிற இடத்துல போனா விட்டுருவோம். எல்லா இடங்களிலும் பிரியமானவர்களே, நீங்க என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? இயேசுவை முக்கியத்துவப்படுத்தி, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை மையப்படுத்தி வாழ்றையா? வசனம் கேட்கிறியா? வசனம் கேட்கிறியான்னு கேட்டேன். சும்மா உட்காந்து வார்த்தையை கேட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போறதாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா சில பேரை பார்த்தாலே தெரியுது, சும்மா அப்படியே பாடுறோம், ஆராதிக்கிறோம். உள்ளுணர்வுல அந்த உணர்வு, ஆராதிக்கும் போது, தொழுது கொள்ளும் போது தேவன் இடைப்படுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் உணர்ந்து ஒப்பு கொடுக்கிறோமா? வசனம் உள்ள போகுதா? வெளியில போய் கிரியை செய்யறியாத? அதான் முக்கியம். சும்மா மேலோட்டமா ஒண்ணுமே இல்லை, இருதயத்துக்குள்ள போறதே இல்லை, அப்படியே வாங்கி இப்படியே விட்டு போயிட்டு எனக்கு என்ன தோணுதோ நான் செய்யறேன் வாழ்றேன்னு இருந்தா உங்க வாழ்க்கையில மாற்றம் வராது, தேவன் கிரியை செய்ய முடியாது. சொல்றது புரியுதுங்களா? ஹல்லேலூயா. ஆமா, தேவனை முக்கியத்துவப்படுத்தி, தேவனை மையப்படுத்தி நம்ம வைராக்கியத்தோடு நம்ம வாழ்கிறத என்ன செய்யணும்? வேலை செய்யற இடத்துல, நம்ம குடும்பத்துல, நம்ம பகுதியில, நம்ம உறவுகள் மத்தியில மற்றவர்கள் காண வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு கிரியை செய்யும் போது சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களுக்கு இந்த நன்மையை செய்தார், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இதில் இவர்களை தப்புவித்தார், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அற்புதத்தை இவர்களுக்கு செய்திருக்கிறார், இவர்கள் தேடுகிற கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் என்று மற்றவர்கள் சாட்சி கொடுப்பாங்க. விளங்குதாங்க? அப்ப நம்ம தேடுகிற விதம் ரொம்ப முக்கியமா. ஆண்டவரை அந்த சூழ்நிலையிலும் அந்த இடத்திலும் அவன் முக்கியத்துவப்படுத்தி மையப்படுத்தி தேவனை. ஆரம்ப நாட்கள்ல வேலை செய்யும் போது பைபிள் எடுத்துட்டு போயிடுவேன், டாக்ஸி எடுத்துட்டு போவோம். போற வழியிலேயே என்ன பண்ணுவோம், இந்த கால்ராஸ்பத்திரி, கல்மண்டகம் அங்கெல்லாம் நின்று ஜனக்கூட்டம் அதிகமாக இடத்துல ட்ராக்ஸ் கொடுப்போம். சோத்திரம். பைபிளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், தனியா ஒரு ரூம், அப்ப எனக்கு வேலை செய்யற இடத்துல இருந்ததுனால அங்க பைபிளை வச்சுக்கிட்டே சங்கீத புஸ்தகங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வேலை செஞ்ச நாட்கள் உண்டு. சங்கீத புஸ்தகங்களை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வேலை செய்வேன். நான் சங்கீதம் 1, 2 நானே படிச்சுக்குவேன், நானே ஒப்பிப்பேன் திரும்பி. அப்படி தொடர்ந்து வேதங்களை படிச்சுட்டு இருந்ததுனாலதான் வேதத்தின் சத்தியங்கள் ஆண்டவர் காட்டி. அம்மா தூங்கக்கூடாதுமா. போன வாரம் தான் ஒருத்தர் சொன்னாங்க, போன வாரம் முழுதும் நீங்க தூங்குறீங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு. லட்சுமி சிஸ்டர் தூங்கக்கூடாது, 2 லட்சுமி இருக்கிறான், கன்ஃபியூஷன் ஆகிடும். செய்தி நேரத்தில் செய்தியை விழிச்சு கேட்கணும். தூங்குனா எப்படி? இரவு வேலை செஞ்சீங்களா? ஆராதனை நேரம் கர்த்தர் வார்த்தையை கேட்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வசனத்தை கவனிக்கணும். நல்லா சொல்லுங்க வாய் திறந்து. இது உங்களுக்கே கொடுமையா தெரியலையான்னு எனக்கு ஒன்றும் புரியல. தேவ சமூகத்தில் வந்து தூங்குறமே நமக்கு வெக்கமா இல்லையா? தெரியப்படுத்திக்க வேண்டாமா அதை? ஸ்தோத்திரம். மற்றவங்களாம் தெளிவாக தானே இருக்கிறோம், இங்கே தூங்குறோம்.
அப்படின்னு நம்மளை கொட்டிக்க வேண்டாமா? தவறு செய்யும் போதெல்லாம் நான் நானே கொட்டிக்குவேன் நிறைய தரம். தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை செய்யும் போது அடுத்தவர்கள் கொட்ட தேவையில்லை, நம்மளை நாமே கொட்டி கொள்ளணும். சொல்லுங்க கையை உயர்த்தி. ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா ஒரு அழியில சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்போ நல்லா கவனிங்க, எவ்வளவு ஆண்டவரை நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறோம், எவ்வளவு மேன்மைப்படுத்துகிறோம், எவ்வளவு முதன்மையாக வாழ்றோம். அப்ப அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கூட வந்து என்ன செய்வாங்க? கவனிப்பாங்க. நீங்க தேவனையே தேடுறது இல்லையே நிறைய பேர், இல்லையா? தேவன் கூட இருக்கதான் செய்யறார். அப்ப தேவன் கிரியை செய்யணும்னா நீ காலையில எழுந்து தேடுறத உன் வீட்டார் பார்க்கணும், உன் குடும்பத்தார், உன் மனைவி பார்க்கணும், உன் கணவர் பார்க்கணும், உன் பிள்ளைகள் சாட்சி சொல்லணும். எங்க அம்மா இத்தனை மணிக்கு எழுந்து ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படியெல்லாம் ஆண்டவரை வைராக்கியமா தேடுவாங்க. எங்க அப்பா இப்படியெல்லாம் வைராக்கியமா ஆண்டவரை தேடுவார். என் பிள்ளை இப்படி வைராக்கியமா ஆண்டவரை தினமும் தேடுவான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வைராக்கியமா உண்மையாய் நீங்கள் கர்த்தரை தேடுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். தேவனுடைய கிரிகள் வெளிப்படும். அவர்களுக்கு அவர்கள் நடுவில் தேவன் விளங்க செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை விளங்க செய்வார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் காரிய சித்தி உள்ளவனாக ஆண்டவர் மாற்றார். அவன் செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. அவன் செய்கிற காரியங்கள்லாம் நல்லா இருக்கு. அதனால அவன் எஜமான் பார்த்து சொல்றான், இவன் தேடுறான்ல, இவன் ஆண்டவர், அவர் தான் இவன் அப்படி ஆசீர்வதிக்கிறார், இப்படிப்பட்ட ஞானத்தை இவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார் சொல்லி முழு பொறுப்பையும் தூக்கி அவனுடைய கரத்துல கொடுக்கிறான் பாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ கர்த்தரோடு கூட எந்த இடத்திலும் அந்த தேவனுக்கு மகிமையா, அதாவது நம்மளை பற்றி பெருமையா பேசக்கூடாது, தேவனை பற்றி பெருமையா பேசணும். எப்படி? சில பேர் பாருங்க, கர்த்தரை பத்தி பேசுற மாதிரியே தன்னை பற்றியே பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்கள்ட்ட. அது தப்பு. அது பிசாசினுடைய கிரியை. சொல்றது விளங்குதாங்க? யாரை பற்றி மேன்மையா பேசணும்? தேவனை பற்றி மேன்மையாக பேச வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம சாட்சியா அந்த இடத்துல கர்த்தருக்காக வாழ்றதும், தேவனை பற்றி நம்ம மேன்மையா பேசுகிற காரியங்களும், தேவன் அந்த இடத்துல உன் வாழ்க்கையில ஒரு கிரிகளை நடப்பித்து என்ன பண்ணுவார்? உன் அந்த இடத்துல சாட்சியா நிறுத்துவார். மற்றவர்கள் தேவ நாம அங்க மகிமைப்படுது. இப்ப பாண்டம் ஆண்டவர் உங்க நாம மகிமைப்படணும். அப்ப கர்த்தருடைய நாம அந்த இடத்துல மகிமைப்படும். இவர்கள் ஆராதிக்கிற தேவன், இவர்கள் தேடுகிற தேவன், இவர் சேவிக்கிற கர்த்தர் இவர்கள் உங்க வாழ்க்கையில அந்த கிரியை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்க உட்கார்ந்து வேலை செய்யற இடத்துல 10 பேரும் செல்லுதான் நோண்டுறான், நானும் உட்கார்ந்து செல்லுதான் நோண்டிட்டு இருக்கிறேன், பாட்டு கேட்டுட்டு இருக்கிறேன், தேவையில்லாத பாக்குறேன்னா என்ன இருக்கு போகுது வித்தியாசம்? சொல்றது புரியுதாங்க? அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஆவிக்குரிய பாடலை போட்டு இங்கேயே நம்மளுக்கு சில பேர் உட்காந்து தேவையில்லாத பார்த்துட்டு இருக்கிறான். சர்ச்சுக்குள்ளேயே வந்துட்டு நான் பார்க்குறேன், சில பேர் இங்கே அங்கே போய் படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது நோண்டுறது. இங்கெல்லாம் உட்காந்து யாரையும் பார்க்க விடக்கூடாது. பசங்க வந்து செல்ல உட்காந்து என்ன செய்யக்கூடாது? கீபோர்டு கற்றுக்கிறேன், அதை கற்றுக்கிறேன், எவனா வந்து இங்கே உட்காந்து செல்லை தான் நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போது இங்கே வந்து என்ன பண்ணக்கூடாது? ஒரு ஆவிக்குரிய பாடல்களை, ஒரு வசனங்களை, வார்த்தைகளை என்ன செய்யணும்? நீ வேலை செய்யற இடத்துல கேட்கிற தேவனுக்கு பிரியமில்லாத சில விஷயங்கள் எல்லாம் இல்ல, நான் சேவிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படி நீ அதுக்கு விலகி இருக்கிற காரியம், அதெல்லாம் அவன் பார்க்கணும். உன்னை நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இதை அவர்கள் பார்க்கும் போது உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வார்? சொல்லுங்க. அவர்கள் மத்தியில, அவர்கள் நடுவில உனக்கு ஒரு பெரிய நெருக்கம் வரலாம், ஒரு மாதிரி சூழ்நிலை கூட வரலாம். ஆனா அதன் நடுவில் கூட கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அப்படிப்பட்டு அவ்வளவுதான் ஒரு மாதிரி பார்க்கிற நேரத்துல தான் கர்த்தர் ஒரு கிரியை செய்வார் ஆண்டவர். சொல்றது புரியுதுங்களா? தேவன் கிரியை செய்கிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவுதானா இவங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு காரியம் வரும் பாருங்க. எப்பவுமே அந்த நேரத்தில் அதிகமா நீங்க ஆண்டவரை தேடிப்பாரு, ஆண்டவர் அதிகமா அர்ப்பணிச்சுப்பார், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்கதான் வல்லமை வெளிப்படும், அங்கதான் தேவனுடைய கிரியை வெளிப்படும், அங்கதான் தேவனுடைய செயல் வெளிப்படும். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை தான், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நான் உங்களோடு தான் இருக்கிறேன் அப்படின்றார். கையை வைத்து சொல்லுங்க. இப்ப தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னா, இருக்கிறது ரைட்டு,
ஆனா இருக்கிற தேவன் கிரியை செய்யணும்னா நீ அவர் இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார் என்று மற்றவர்களும் சாட்சி சொல்லும்படி நீ நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் அதை விளங்க செய்வார் ஆண்டவர். அதுல ஒரு கிரியை நடப்பித்து என்ன பண்ணுவார் ஆண்டவர்? மற்றவர்கள் மத்தியில நீ ஒரு சாட்சியா நீ வாழ வாழ கர்த்தர் ஒரு கிரியை நடப்பித்து அவர்கள் நடுவிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறது என்பதை விளங்க செய்வார். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஈசாக்கோடு இருந்தார். அதே போல பெலிஸ்தர் வந்து சொல்றாங்க, தேவன் கர்த்தர், அவங்க வந்து சொன்னோன்னு முதல் வார்த்தை தான் சொல்றான், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறாராமே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்றாங்க. யாரு? புறஜாதி, தேவனை அறியாதவன். சொல்றது விளங்குதா? அந்த இடத்துல ஈசாக்கு மட்டும்தான் தேவனை அறிந்தவன். இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம் இல்லையா? சொல்றது விளங்குதாங்க? அவர்கள் தேடி வந்து சொல்றாங்க, கர்த்தர் உம்மோடு இருக்கிறாராமே, தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்றாங்க. அப்போ அந்த தேசத்துல அவர்கள் குடியிருக்கும் போது ஈசாக்கு கர்த்தரை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி எவ்வளவு முதன்மைப்படுத்தி வாழ்கிறான் என்பதை அவர்கள் பார்க்கறாங்க. பார்த்ததுனால அந்த இடத்துல நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடுமையான ஒரு பஞ்சகாலம் வருது, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வருது. அந்த தேசத்துல குடியிருக்கிறவங்கள நிறைய பேர் வெளி இடங்களை தேடி என்ன செய்யறாங்க? பஞ்சம் முளைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவன் வேறொரு இடத்துல இருந்து வந்து ஆபிரகாம், இப்ப வந்து ஈசாக்கு இரண்டாவது தலைமுறையா வேற இடத்துல வந்து இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அதன் மத்தியில இவன் செய்கிற வேலைகளை தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். ஏதோ ஒரு காரியம் நம்ம தேசத்துல நமக்குரிய விஷயங்களை இங்க தண்ணீர் இருக்கிற இடத்தை இவன் கண்டறிந்து வைத்திருக்கிறான்னு சொல்லி ஏதோ தகராறு பண்ணி வாக்குவாதம் பண்ணி புடுங்கி கொள்றாங்க. ஆனா 1-2 செஞ்சு பார்க்கறாங்க. ஆனா இவனுடைய காரியம் ஆசீர்வதிக்கப்படுகிறத அவங்க கண்ணால தெளிவா காண்றாங்க. அப்ப அவங்க சொல்ற சாட்சி அதுதான். அவன் தேடுகிற, அவங்க ஆராய்ந்து பார்க்கறதுனால அவங்க யோசிக்கும் போது என்ன, இவன் இந்த பஞ்ச காலத்திலும் இவன் தேடுகிற கர்த்தர் தான் இவனை இந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறார். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படுகிற நல்ல ஒரு உணர்வும் அவனுக்கு இருந்து தேவனுக்கு மகிமையா இந்த இடத்துல சாட்சியா வாழ்றான். அவன் ஒரு வைராக்கியமா நிக்கிறான் அந்த இடத்துல. அப்போ ஒரு பஞ்சகாலம் வரும்போது, மோசமான ஒரு நிலையில் இருக்கும் போது கூட கர்த்தர் அவனை போஷிக்கிறாராங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உனக்கு கஷ்டமான காலங்கள் வரலாம், நெருக்கமான காலங்கள் பல உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இருக்கலாம், பல சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில மாறலாம். ஆனா கர்த்தர் எந்த சூழ்நிலையில கூட இருக்கிறார்னா உன்னை போஷிச்சுட்டே வருவார். எப்படி இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுது, எப்படி இவர்கள் நிறைவோடு வாழ்றாங்க, எப்படி இவர்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்றாங்க, குறைவில்லாமல் இவர்களால் வாழ முடியுதுன்னு சொல்லி மற்றவர்கள், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உனக்கு சாட்சி கொடுக்கும்படியாக தேவன் தம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து குறைவில்லாமல் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். புரியுதுங்களா? மற்றவர்கள் சாட்சி கொடுப்பதா ரொம்ப முக்கியம். தேவனை அறியாத ஒருவன் கண்டு சாட்சி கொடுக்கிறான். புறஜாதிகள் மத்தியிலே நம்ம தேவனுக்கு மகிமை எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். சொல்றது புரியுதுங்களா? அவரை மையப்படுத்தி, அவரை முக்கியத்துவப்படுத்தி அந்த இடத்துல அவர் நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக நீங்க குடியிருக்கிற இடத்துல, உங்கள் உறவுகள் மத்தியில, சொந்தங்கள் மத்தியில, நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடங்களிலே அப்படி வாழ்கிறீர்களா? அந்த இடத்துல அப்படி நீங்க வாழ்வீர்கள்னா, நீங்க படிக்கிற இடமாகட்டும், நீ வேலை செய்யற இடமா இருக்கட்டும், நீ குடியிருக்கிற வீடா இருக்கட்டும், உங்க உறவுகள் மத்தியில, எல்லா புறஜாதிகள் மத்தியில தேவன் கூட இருக்கிறார் என்பதை அவர் ஒரு கிரியலினாலே உன் வாழ்க்கையில விளங்க செய்வதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். நல்ல பலமா கையை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு கிரியை நடப்பிப்பார், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஆனா அங்க பார்த்தா எல்லாம் தலைகீழா இருக்கு. எப்படி இருக்கு? அவன் நல்லா இருக்கிறான், அவன் பிரச்சனை இல்லாம இருக்கிறான், இவன் வாழ்க்கை சுகமா போகுது, இவன் வாழ்க்கை நிம்மதியா இருக்குது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை தான் தலைகீழா இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. வித்தியாசப்படுத்திடுவார் ஆண்டவர். கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்களும் கர்த்தரோடு இருந்தால், கர்த்தரோடு இருக்கிறது அவர்கள் காணும் போது தேவனும் அதை பார்க்கிறார் இல்லையா? தேவன் அப்ப வந்து அந்த இடத்துல கட்டாயமா உன்னை வித்தியாசப்படுத்தி காட்டுவார். கட்டாயமா உன்னை என்ன செய்வார்? தனித்துவப்படுத்தி காட்டுவார் ஆண்டவர். நீ காட்டணும்னு முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சொல்றது விளங்குதாங்க? சில பேரெல்லாம் பாருங்க, நகை அதிகமா போட்டுக்கிட்டு
அப்பதான் போனா உறவுகள் மதிப்பான், வேலை செய்யற இடத்துல மதிப்பான். சில பேர் என்ன பண்ணுவான், கையில வாங்கி போட்டுக்குவான், கழுத்துல வாங்கி போட்டுக்குவான், பெரிய வண்டியா வாங்கி வச்சுக்குவான், கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. புரியுதா உங்களுக்கு? சுவை மாட்டிக்குவான், அதை மாட்டிக்குவான், இதை மாட்டிக்கிட்டு தலைகீழா போவாங்க. சோத்ர அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க? ஹலோ. ஆமா. வித்தியாசமா பெரிய ஆள் மாதிரி காட்டுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவான். இல்ல, தேவனே உன்னை உயர்ந்த மனிதனா காட்டுவார். கர்த்தரே உன்னை உயர்த்தி காட்ட வல்லவராக இருக்கிறார். சவுண்டு கொஞ்சம் வைப்பார். கர்த்தரே என்ன செய்வார்? உன்னை உயர்த்தி காட்டுவார். தேவனை உன்னை மேன்மைப்படுத்தி காட்டுவார். தேவனை உன்னை வித்தியாசப்படுத்தி காட்டுவார். நாம என்ன செய்ய தேவையில்லை, அங்க போய் ஒரு வித்தியாசப்படுத்தி நம்மளை காட்ட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. வித்தியாசப்படுத்தி நம்ம நடக்க வேண்டிய காரியம் இல்லை. நம்ம கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைகள். அந்த பிரசன்ஸ் இருக்கா? நீங்க எல்லா நிலையிலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். தேவனுக்கு பிரியமா வாழ்றோமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கிறார். அப்ப நம்ம அவர் கூட இருக்கிறோன்றத, அந்த தேவனோடு கூட நீ கூட இருக்கிறத உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கறாங்களா, காண்றாங்களா? ஒரு நாளாவது சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீ தெரியுமா? ஒன்று மட்டும் தெரியும், இவன் கிறிஸ்டின் அப்படின்னு தெரியும், அவ்வளவுதான். ஒரு மதமா வாழ்றது இல்லைங்க. அந்த இடத்துல போய் நீ கிறிஸ்துவனா ஒரு மதமா உன்னை காமிச்சிட்டு வர்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அங்க ஒரு மார்க்கமாக, அங்க ஒரு வாழ்க்கையாக, கிறிஸ்துவ வாழ்க்கையாக நீ அந்த இடத்துல வாழ்ந்து உன்னை வெளிப்படுத்துவதை ஆண்டவர் கண்டு கிரியை செய்வதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒரு கிறிஸ்டின் அவ்வளவுதான், அது வரைக்கும் தெரியும், இவன் கிறிஸ்டின் அப்படின்னு மட்டும் தெரியும். கிறிஸ்மஸ்னா லீவு போடுவார், சண்டேனா சர்ச்சுக்கு போயிட்டு வருவார். இது மட்டும் சாட்சி கிடையாது. அங்க வாழ்க்கை அங்க அப்படி இருக்கு. சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. அங்க வாழ்க்கை முறையை நீ அந்த அளவுக்கு தெளிவா பல உன் பேச்சில, உன் நடக்கையில, செய்கையில அப்போ வித்தியாசப்படுத்தி அவர்கள் மத்தியில காட்டும் போது அவர்கள் நடுவில் தேவன் உன்னை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்கு தேவன் வல்லவராகத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். அப்படி நம்ம வாழும்போது தான் தேவன் அப்படி செய்ய நம்ம வாழ்க்கையில. யாக்கோபு புஸ்தகத்தில் நீங்க பார்க்கும்போது யாக்கோப்பை குறித்து ஆதியாகமம் 30:27 சொல்றாரு பாருங்க. அவனுடைய மாமா சொல்லுவான், வாசிங்க. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால், உன் கண்களிலே எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். சொல்றான், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்து கொண்டேன்றான். யாரு? தேவன் அறியாத அந்த லாபான், சீரியா தேசத்து ஆளு. அவன் யாக்கோபை பார்த்து சொல்றான், நீ என்ன பண்ணாத, போகாதப்பா என்னை விட்டு, உன்னாலதான் இப்ப எனக்கு ஆசீர்வாதம் நல்லா வருது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். யார் நிமித்தம்? உன் நிமித்தம். சத்தமா சொல்லுங்களேங்க, கரங்களை உயர்த்தி பலமான ஒரு அல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேலை நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு ஓனர் கண்டுகொள்ளணும். யோசேப்பு அப்படித்தானே சொன்னார். சொல்லுங்களேங்க, நம்ம அப்ப ஜெபிக்கணும். நீங்க ஒரு சுற்றி இருக்கிற, நீங்க ஒரு வீட்டுக்கு குடி போறீங்கன்னா அந்த இடம், அந்த வீட்டார் நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கணும். நம்ம வந்ததுனால, இவர்கள் வந்ததுனால நமக்கு ஒரு நன்மை உண்டாகுது அப்படின்னு சொல்லத்தக்கதாக நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். உன்னோட பழகிறவர்களுக்கு, நண்பர்களுக்கு. அப்போ அவன் அந்த லாபான் கண்டுக்கிறான், உன்னால கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. புரியுதாங்க? அப்ப அதனால அவனை போக விட மாட்டான், கூட இருப்பான்றான். அப்ப யாக்கோபோடு கூட தேவன் இருக்கிறத, அவன் தனித்துவமா தேவன் உண்மை உத்தவமா தேடுறத லாபான் பார்க்கறான். அதனாலதான் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. சொல்லுங்களேன் நல்லா. ஆனா யாக்கோபு இவன் ஏற்கனவே வீடு வாசல் வச்சிருக்கிறவன், ஆடு மாடு வச்சிருக்கிறவன், ஒட்டகங்கள் வச்சிருக்கிறவன் லாபான். ஆனா இவன் வெறும் கோலும் கையுமா வந்தவன் யாக்கோபு. அவன் இன்னும் இவன் ஆசீர்வாதம் பெருகுது அப்படின்றத அவன் உணர்றான். பாத்தீங்களா? சொல்றது விளங்குதாங்க? மற்றவர்கள் சொல்லும்படியாக. அதுதான் ஒரு சாட்சியும் நமக்கு தேவை. நீங்க கர்த்தரோடு வாழ்ற அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் என்ன செய்யணும்? மற்றவர்கள் பார்க்கணும். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் காண வேண்டும், சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்க ஜெபமும் அந்த வாழ்க்கை முறையும் ஒழுக்கமும், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, இதெல்லாம் என்ன செய்யணும்? அவர்கள் பார்த்து பேச்சில்,
உன் செய்கையில, ஒவ்வொரு நடக்கையிலும் கத்தரை வைராக்கியமா தேடுறதுல, கத்தரை முக்கியத்துவப்படுத்துறதுல, கத்தரை மையப்படுத்துறதுல, எல்லாவற்றிலுமே நீ அந்த இடத்துல என்ன பண்ணும் இருக்கணும். சில பேருக்கெல்லாம் பாருங்க, ஃபோன் பண்ணா என்ன பண்ணுவாங்க, வேலையில் இருக்கும்போது ஹலோ சொல்லுங்க, ஹலோ ஹலோம்பாங்க. ஐயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம். உன் ஓனர் ஃபோன் பண்ணா சொல்லுங்க சார்னு சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னா, ஒரு பாஸ்டோ ஒரு விசுவாசியோ ஃபோன் பண்ணானா சொல்லுங்க நான் பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொன்னா நீ என்ன ஆயிட போற? அதுல எச்சி முழுங்குவான் நம்மால். எனக்கு ஃபோன் பண்றேன்ல, நான் சில பேருக்கு தெரியும் எனக்கு. ஹலோ சொல்றது விளங்குதாங்க, அப்பா ரசிக்கப்படாதவர் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அது வேணா நம்ம அவாய்ட் பண்ணலாம், ரைட்டு. அவங்க ஏதாவது இந்த ரொம்ப ஓவரா ஒரு சர்ச்சுக்கு போகாதன்னு சொல்லுவார் அப்படின்றக்காங்க. இன்னொருத்த வேலை செய்யறவன் எப்படி சொல்ல முடியும்? சொல்றது விளங்குதாங்க. அந்த இடத்துல தைரியமா எடுத்து சர்ச்சு நபர்கள் போன் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? பிரைஸ் லார்ட் சொல்லுங்கன்னு சொல்லலாமே. சத்தமா கரங்களை போய் தலையலூயா. இந்த இடத்துலயும் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாமே. எந்த இடத்துல நீ சாட்சியா வாழ்ந்துப்பார், தேவனை முக்கியத்துவப்படுத்தி வாழ்ந்துப்பார், தேவனை முதன்மைப்படுத்தி வாழ். ஆமென், அல்லேலூயா. சர்ச்சோடு உனக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்கிறதே வேலையில் இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளணும். ஆண்டவரோடு நல்ல தொடர்பு இருக்கிறதே வேலையில் இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளணும். இவன் ஆண்டவருடைய காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சில இடத்துல சொல்லக்கூடாது, எப்பா இது ஆண்டவரை, இது என்ன ஆண்டவர் பிள்ளைன்னு சொன்னாங்க, இப்படி வேலைக்கு வச்சா இது என்ன பண்ணுது, வாய் பயங்கரமா பேசுது, இது சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்குது, உலக காரியங்களை தான் ஈடுபடுது, இது போக்கே சரியில்லைன்ற மாதிரி பார்க்க கூடாது நம்மளை. சோத்திரம் அல்லேலூயா. இதனோட போக்கே சரியில்லை அப்படின்னு பார்க்க கூடாது. சாமுவேல் வேலையை விட்டு வந்துட்டான். என்ன பண்ண சொன்னாங்க, அவங்க போற விக்கிரக கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான், வர முடியாது அங்கெல்லாம், நான் முதலே சொல்லிட்டானா வந்தேன். அப்புறம் அவங்க கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, தான் அவங்களப்பார் இவங்களப்பார், இவங்கெல்லாம் செய்யறாங்க, நீ ஏன் செய்ய மாட்டேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இல்லை நான் செய்ய முடியாது, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறான். அப்படின்னா நாங்கள் வேலைக்கு வச்சுக்க முடியாது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்துட்டான். சோத்திரம். கை குழந்தைய வச்சுக்கிட்டு குடும்பம் இருக்கு. அல்லேலூயா. அடுத்த வேலை வேணும்ல. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரம் வேலைக்கு போயிட்டு வரணும் டெய்லியும். போயிட்டு வந்த வேலை மாசம் 20,000 ரூபா தான் சம்பளம். இப்போ 1/2 கிலோமீட்டர் தூரத்துல 22,000 ரூபாய் சம்பளம். டெய்லி 100-200 பேட்டா கிடைச்சிக்கிட்டே இருக்குது. டெய்லி வர காசேனா அது புரியல நிறைய பேருக்கு. சோத்திரம். விளங்குதா உங்களுக்கு? டெய்லி வர காசே வீட்டுக்கு செலவுக்கு வச்சுக்கலாம். மாச சம்பளத்தை வாடகை மட்டும் கொடுத்துட்டு மிச்சம் பண்ணலாம் இனிமேல். சொல்றது விளங்குதாங்க? அவன் ஒரு வைராக்கியமா இருக்க வேண்டாமா? நம்ம தேவன் செய்வார்னு ஒரு நம்பிக்கையோட என்ன செய்யணும்? சொல்லுங்களேங்க. கையை உயர்த்தி நல்ல சத்தமா அல்லேலூயா, நல்ல முழு பலத்தோடு. ஆமா. அதாவது ரெண்டாவது இதுவும் முக்கியம். நான் கத்தர் போறேன், சபைக்கு போறேன், இதுக்கு போறேன், அதுக்கு போறேன்லாம் ரொம்ப சொல்லிட்டு, ஆனா அங்க ஒரே வம்பு சண்டை, எல்லாத்துக்கிட்டையும் கோபம், அவன் மேல கசப்பு, அவன் மேல பொறாம, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா என்ன பண்ண, அது சாட்சி இருக்காது. எல்லாத்தையும் மன்னிக்கணும், ஏதாவது வரும் விட்டு கொடுத்து போகணும். சொல்றது புரியுதுங்களா? நம்மளா இறங்கி போய் பேசணும். இதெல்லாம் கண்டுதான் கத்தரும் பக்கத்து பட்சமா கிரியை செய்வார். அவனுக்கு மேல நம்ம சண்டை போடுறோம், அவனுக்கு மேல நம்ம அவன்கிட்ட பொறாமை வச்சுக்கிறோம், போட்டி பொறாமைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் வச்சுக்கிறோம்னா தேவன் கிரியை செய்ய முடியாது. வேலை செய்கிற இடங்கள் யாவரோடும் எப்படி இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? சமாதானமாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எல்லாரோடு விட்டு கொடுத்து போகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். சோத்திரம். சொல்லுங்களேங்க சத்தமா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சில விஷயங்களை மன்னிச்சு போகிறவர்களாக இருக்கணும். வேலை செய்யற இடத்துல, உறவுகள் இடத்துல, குடியிருக்கிற இடத்துல. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க பல காரியங்கள் செய்யலாம், பல விஷயங்கள், அதை நம்ம தேவனை மையப்படுத்தி நீங்க அந்த இடத்துல அப்படி வாழும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று உன்னை எதிர்க்கிறவர்கள், உன்னை ஒரு மாதிரி பார்க்கிறவர்கள், நீ என்னடா அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாரும் மத்தியிலையும் தேவன் ஒரு கிரியை நடப்பித்து அவர்களே சாட்சி சொல்லும்படியாக, அவர்களே உன்னோடு கூட சேர்ந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கிரியை செய்வார். தேவனா மகிமைப்படும். தேவனாம் என்ன செய்யும்? மகிமைப்படும். பிரியமானவர், மகிமைப்படணும். வேலை செய்யற இடத்துல எல்லா உறவுகள் மத்தியிலும் நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய நாம மகிமைப்படணும். அதுக்கு பல காரியங்களை நாம் சகித்து போக வேண்டும், பல காரியங்களை பொறுத்து போக வேண்டும்.
அங்கே ஆனாலும் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்க வேண்டும், தேவனுக்காக சாட்சியா நிற்க வேண்டும். தேவன் அப்பொழுது நம் வாழ்க்கையில கிரியை செய்வார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் யார் கண்டுகொண்டார்? சவுல் கண்டுகொண்டான். தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று கண்டுகொண்டான். அப்ப சவுல் என்ன பண்ணா? தேவனுக்கு கீழ்ப்படியாம தேவனுக்கு துரோகம் பண்ணினவன் சொல்றான். சொல்றது யாரு? சத்தமா சொல்லுங்க, சொல்றது யாரு? தேவனுக்கு சத்தமா தான் சொல்லலாமேங்க. சொல்றது யாரு? தேவனுக்கு கீழ்ப்படியாதவனோ தேவனுக்கு துரோகம் பண்ணவனும். அதை தான் உங்களை கேட்கிறேன். சொன்னவன் என்ன காரியங்கள் செய்துட்டு இருந்தவன்? தேவனுக்கு கீழ்ப்படியாதவனோ? சத்தமா கேட்கும் போது சொல்லலாமே. 4 தரம் கேட்டாதான் சொல்லுவீங்களா? தேவனுக்கு கீழ்ப்படியாதவன், தேவனுக்கு துரோகம் பண்ணவன், தேவன் தன்னை விட்டு விலகி போயிட்டாருன்னு அறிந்தவன் இப்ப சொல்றான் தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அப்ப தாவீது தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனா இருந்ததினால கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று இவன் அறிந்து கொள்றான். பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களா அறிந்து கொள்வாங்க. உண்மையா தேவனோடு இருந்தா தேவன் நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், அவங்களுக்கு உதவி செய்கிறவர், அவங்க வாழ்க்கையை உயர்த்துகிறவர் என்று அவன் அறிந்து கொள்றான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார், என்னை விட்டு போயிட்டார், அவனோடு கூட இருக்கிறார்னு சொல்றார். சொல்லுங்கள் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எங்க மகிமையுள்ள தேவன், சர்வ பூமியின் ஆண்டவர், எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டி கர்த்தர். வானமும் பூமியும் என்ன செய்கிறார்? வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதபடி. எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்க, அதில் நான் வந்து வாசம் பண்ணணும்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ண, உங்களோடு கூட என்னோடு கூட இருக்க அவர் விரும்புகிறார். இருக்கிறார் சத்தியத்தின்படியாகவும். அவர் இருந்தாருன்னா வாழ்க்கை எவ்வளவு மகிமையா இருக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் இருந்தாருன்னா நம்ம அவரோடு கூட, அவர் எப்பவுமே நம்மளோடு கூட இருக்கிறார் அப்படின்னா நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதம் எவ்வளவு மகிமையா இருக்கு நீங்க யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எத்தனை பேர் அதை அதை வாஞ்சிக்கிறோம்? ஆண்டவர் கூட இருக்கிறதையும், ஆண்டவர் கூட நம்மளோடு வருகிறார் என்பதையும், ஆண்டவர் எப்பொழுது என்னோடு கூட இருக்க வேண்டும் என்பதை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க வாஞ்சிக்கணும், ஆண்டவரே என்னோடு கூட இருங்க, ஆண்டவரே என்னோடு கூட வாங்க, ஆண்டவரே என்னை நடத்துங்க, ஆண்டவரே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்க என்னோடு கூட இருக்கிறத நீங்க விளங்க பண்ணுங்க. சொல்லுமா, பெருசா விஷயமா பேசுறவங்க நிறைய இருக்கலாம், ஆனா நீங்க விளங்க பண்ணுங்கப்பா, நீங்க கூட இருக்கிறது விளங்க பண்ணுங்கப்பான்னு நீ ஜெபிக்க ஜெபிக்க உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் தேவனோடு இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணும்படியான ஒரு கிரியை என் தேவன் நடப்பிப்பார். அவர் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சொல்லுங்களேன் நல்ல சத்தமா. ஆமா, தாவீதை பார்த்து அவன் சொல்றான், கர்த்தர் அவனோடு தாவீதோடு கூட இருக்கிறார், தன்னை விட்டு விலகி போனார். அப்ப நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கும் போது கர்த்தர் கூட இருப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமா, தேவனையே நீ முக்கியத்துவப்படுத்துற, தேவனையே எல்லாத்திலையும் மையப்படுத்துற, முதன்மைப்படுத்துறேன்னு ஆண்டவரனோடு கூட இருப்பார். ஆமென். எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை விட்டு நான் விலக மாட்டேன், அவர் சொல்றதை கேட்டு நடப்பேன், உன்னோடு கூட இருப்பார். ஈசா கூட அப்படிதான் இருந்தார். தாவீது தேவன் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் சித்தம் செய்கிறவன். அல்லேலூயா. அவர் சொல்றதை கேட்டு அவன் சித்தம் செய்கிறவன், அவன் தேவனுடைய பிள்ளை அவன். அதனால கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தார்? விளங்குதாங்க? உங்க வாழ்க்கையில ஒரு கிரியை நடக்கணும், உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாருப்பா, நான் உங்களோடு இருக்கிறேன்ப்பா. சொல்லுங்கள் அல்லேலூயா. நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதே இன்னைக்கு அநேகர் அறிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. எந்த ஒரு கிரிகளையும் தேவன் கூட இருக்கிறதே அவர்கள் பார்க்க முடியல. காரணம், சில காரியங்களிலே நாம் நிர்விசாரமாய் இருப்பதினாலே. சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? இன்றைக்கு தேவனை முக்கியத்துவப்படுத்தி, தேவனை இன்னும் முதன்மைப்படுத்தி, சோத்திரம், தேவன் கேட்டு எந்த சூழ்நிலையில் வரட்டும், நெருக்கங்கள் வரட்டும், ஈசாக்கு எல்லா நெருக்கத்திலையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவரை மட்டும் பற்றி கொண்டு அந்த இடத்தில் நிற்கிறான். அதை அவர்கள் பார்த்தாங்க. அதனாலதான் இவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்களேங்க நல்ல சத்தமா, நல்ல முழு பலத்தோடு கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு முறை இரக்கம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய உதவி ஒத்தாசையும் கூட இருந்து நடத்திக்கிட்டே வருவார் அவர். என் வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மற்றவர்கள் சொல்லியிருக்கிறாங்க வாய் திறந்து. அதுதான் நமக்கு சாட்சி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களை போல நான் விசுவாசியா இருக்கும்போது பல லட்சங்கள் கடன்ல, பல லட்சங்கள் பிரச்சனைகள, பயங்கரமா நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க, கர்த்தர் நிச்சயமா உன்னோடு இருக்கிறார்ப்பா, கர்த்தர் கிருபை உன் மேல இருக்குனாங்க. ஸ்தோத்திரம். இல்லைன்னா இவ்வளோ, ஏன்னா அவங்களே இதெல்லாம் முடியாதுன்னு எங்களை கழட்டி விட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் முடியாதுன்னு கழட்டி விட்டாங்க எங்களை. எல்லா பிரச்சனையும் சால் ஆகி எனக்கு கல்யாணத்துக்காக நான் பத்திரிக்கை கொடுக்க போகும்போது சொல்றாங்க, கர்த்தர் கிருபை உன் மேல இருக்கு. கரங்களை வைத்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த சூழ்நிலை இவ்வளோ பெரிய சூழ்நிலையில இருந்து ஆண்டவர், அதான் அந்த நேரத்தில் கர்த்தர் கூட இருக்கிறார்னு மற்றவர்கள் சொல்லும்படியாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். ஒவ்வொரு கட்டத்திலையும் தேவன் நமக்கு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிச்சுக்கிட்டு வந்துட்டே இருப்பார். உங்க வாழ்க்கையை நிரூபித்து கொண்டே இருப்பார். மற்றவர்கள் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கத்தக்கதான அற்புதங்களை தேவன் இன்னும் அதிகமாய் செய்ய விரும்புகிறார். இன்னும் மையப்படுத்தி வாழுங்க, இன்னும் முக்கியத்துவப்படுத்தி வாழுங்க, இன்னும் எந்த சூழ்நிலையிலையும் அவரை பற்றி கொண்டு வாழுங்க, எல்லாத்திலையும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க, அவர் சித்தம் செய்வதில் உறுதியா நில்லுங்க. தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஒரு கிரியை நடப்பிப்பார். கூட இருக்கிற என்பதை விளங்க செய்வார் அவர். விசுவாசத்தோடு ஜோரா கையை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா நல்லா சொல்லுவோமே. ஆமா. ஸ்தோத்திரம். பல கட்டங்கள்ல ஊழியத்தின் பாதையிலையும் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த சர்ச்சு காலி பண்ணும்போது அவ்வளவுதான், இடிக்க போறாங்களா அவ்வளவுதான் நாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை விட சிறப்பான இடத்த ஒன்றை கொடுத்தோம். இங்க வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, போச்சு கொரோனா வச்சு மாட்டிக்கிட்டியா அப்படின்னாங்க. அல்லேலூயா. அங்க ஏதோ 5000 வாடகை தப்பிச்சிருப்பேன், எதுக்கு அவசரப்பட்ட, என்னப்பா அங்க இடிக்கவே இல்லையா, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 40,000 வாடகையில மாட்டிக்கிட்டியே அப்படின்னாங்க. இப்படியே என்கிட்ட போன்ல சொன்னாங்க கொரோனா டைம்ல. அல்லேலூயா. ஆமா. இடம்னா சர்ச்சுக்குன்னா இடம் கிடைக்காது, எல்லாருக்கும் தெரியும். அந்த இடிக்கிறான்னு சொல்லும் போது அது சொன்னாங்க. இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஆண்டவர் தான் உனக்கு செஞ்சிருக்கிறார் அப்படின்னா. ஆனா கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர் எனக்கு போன்ல, என்னப்பா இப்படிப்பா பண்ணி, என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற, என்னப்பா செய்யறேன்னு கேட்டுட்டு சொல்றாரு, இல்ல இது மாதிரி இருக்கு, கர்த்தர் நடத்துவார், விசுவாசத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு. அவசரப்பட்டப்பா, இன்னும் இடிக்கல இல்லப்பா, அது 5000 தானப்பா வாடகை, கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம்லப்பா, நீ அவன் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம், அவசரப்பட்டியப்பா, போப்பா அப்படின்னு போன வச்சுட்டார். எப்படி இருக்கும்? இப்படியே சொல்லிட்டு போன வச்சுட்டார். உதவி செய்யறதுக்கும், உதவி செய்யலைன்னா கூட உபத்திரம் பண்ணாதுன்னு சொல்லுவாங்கல்ல, சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு ஏன்னா வெந்த புண்ணுல வேலை குத்துற மாதிரி என்ன பண்ணுவாங்க, சில பேர் போட்டு போயிடுவாங்க. சொல்றது விளங்குதுங்களா? சில பேர் வாய் திறந்து சொல்லிடுறாங்க, சில பேர் எப்ப காலியாக போறாருன்னு பார்த்துட்டு இருந்த ஆட்களும் உண்டு. சொல்றது விளங்குதாங்க? 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, 2 வருஷத்துக்கு மேல இந்த கொரோனா பீடு இழுக்குது. தொடக்கம் இல்லை அது, கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கு அப்புறம் அடிச்சா நல்லா இருக்கும். ஃப்ரீயானதுக்கு முன்னாடி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தா, சொல்றது விளங்குதாங்க? ஆனா கர்த்தர் ஒரு அடி கூட நம்ம மேல விழாம பாதுகாப்பின் கரம் கூட இருந்துகிட்டே இருக்கும். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஒரு தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாம கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாரு, நம்மளை பாதுகாத்துக்கிட்டே தான் இருப்பார். சோத்திரம். சத்தமா சொல்லுங்க. அப்ப அவங்க நடுவில் கர்த்தர் என்ன பண்றார்? அப்ப அதே வாய் சொல்லுது, அப்பா போப்பா, ஆண்டவர் கிருபை மேல இருக்குது. அது இடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, ஏன்னா 6 மாசத்துல இடிச்சுட்டாங்க, கொரோனா பீரியட் தான் அதுவும். அப்பா பார்த்தம்பா, இடிச்சிட்டாருப்பா, கர்த்தர் கூட இருக்கிறாருப்பா, சோத்திரம்பா, கிருபை தான்ப்பா, உனக்கு வாடகைலாம் கொடுத்துறியா? கொடுத்துறேன். சோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்களேங்க, கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. உங்களே அப்படி நடத்தலையா ஆண்டவர்? வாய் திறந்துதான் சொல்லுங்களேங்க. அதெல்லாம் கடந்து வரலையா? நம்ம எவ்வளோ பேர் காலி ஆகிட்டாங்க தெரியுங்களாங்க? கொரோனால கடன் ஆகிட்டாங்க, பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க, நெருக்கத்தில் மாட்டிக்கிட்டாங்க, நகையை வித்துட்டோம், அதை வித்துட்டோம். சில பேர் செய்தியே கவனிக்கல. சோத்திரம். அல்லேலூயா. செய்தியை கவனிக்கிறீங்களா? வார்த்தை உள்ள போகுதா? பிரைஸ் தி லார்ட். ஆமா. எவ்வளவோ சூழ்நிலைகள்லாம் கொரோனால நடந்தது.
ஆனா உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அந்த மாதிரி விட்டாரா? சொல்லுங்களேங்க. நம்மளை விட்டாராங்க? ஏதோ ஒரு விதத்துல நம்மளை போஷித்து அந்தந்த தேவைகளை சந்தித்து என்ன பண்ணிட்டே வந்தார் ஆண்டவர்? எல்லாரையும் நடத்திக்கிட்டே வந்தார்ல. யாரை கையேந்த வைக்காத அளவுக்கு, கடன் வாங்காத அளவுக்கு, நகை வித்து சாப்பிடாத அளவுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினாரே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவ்வளோ பேர் தெரியுங்களாங்க. நான் கொரோனாவோட ஒரு நாள விழுந்ததுங்க. இன்னும் இந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்ற, வாய் திறந்து சொல்ற எத்தனையோ பாஸ்டர்கிட்ட இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ சில நபர்கள் இருக்கிறாங்க. கொரோனால பாதிக்கப்பட்டதாங்க. அதுல போச்சுங்க ஒரு கூட்டம், அதுல இப்படி நடந்துச்சுங்க, அதுல அப்படி ஆச்சுங்க அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். மெயின் சர்ச்சில் கூட கிட்டத்தட்ட 450 பேர் குறைஞ்சிட்டாங்க கொரோனா பீரியட்ல. அப்புறம் தான் ரெடி ஆனாங்க எல்லாரும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்படி எத்தனையோ சம்பவங்கள் பல இடங்கள்ல. ஆனா கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டங்கள்லையும் சாட்சிகளை நம்ம வாழ்க்கையில வைத்து கொண்டே தான் நடத்துகிறார். அல்லேலூயா. சொல்லுங்களேன் நல்லா, கரங்களை வைத்து அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அக்கா அக்கா எல்லாம் முடியாத போது அப்படிதான், என்ன ஆக போதோ இவரு கதை அப்படின்னு பார்த்தாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்னப்பா அது எப்படிப்பா பார்க்க போற? 2 பேரை வச்சுட்டு 2 பேரும் அன்கண்டிஷன், 2 பேரையும் குளிக்க வைக்கணும், 2 பேரும் ரெடி பண்ணணும், 2 பேரும் சுத்தம் பண்ணணும். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும். நீ கத்தரை பிடிச்சுக்கோ, கத்தர் கூட இருக்கிறார் என்பதை அவர் விளங்க பண்ணுவார் உங்க வாழ்க்கையில. அதை தான் சொல்லுகிறது. எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒன்றோ எவ்வளவோ காரியங்களை கடந்து வந்திருக்கும். நெருக்கங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனா கத்தர் இன்னைக்கு சொல்றதை தான், உன் வாழ்க்கையில கத்தர் நான் கூட இருக்கிறேன், நீ என்ன பிடித்துக்கொள். அல்லேலூயா. இதிலிருந்து வெளியில வருவதற்கு தேவன் உனக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எவ்வளோ பெரிய கட்டு இருந்தாலும் கொண்டு வந்துடுவார். எவ்வளோ பெரிய உன் நிலைமை மோசமான காரியமாக இருந்தாலும் உன்னை வெளியில கொண்டு வந்துடுவார். ஆண்டவரை மகிமைப்படுத்து. அவர் கூட இருக்கிறார். அவர் உனக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். அவர் ஒரு கிரியை உனக்கு நடப்பிப்பார். அவர் ஒரு செயலை உனக்கு வெளிப்படுத்துவார். மற்றவர்களே சொல்லுவாங்க கத்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்ப அக்கா இறந்து அம்மாவும் இதானதுக்கு அப்புறம் மற்றவங்க நிறைய பேர் சொன்னாங்க, அம்மா இல்லை, அவங்க விதவை, குழந்தை இல்லை, ஒன்றும் இல்லை. அம்மா போனதுக்கு அப்புறம் அனாதி ஆயிடுவாங்க, அவங்க கஷ்டம். அதனால ஆண்டவர் முன்னாடியே அவங்கள எடுத்துக்கிட்டார். இப்படி சொல்றான். அப்படி சொன்ன வாயில என்ன சொல்லுச்சு? கத்தர் உங்களுக்கு நன்மையா முடிய பண்ணினார். அதை ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்களேங்க. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சொல்றாங்க மோசே கிட்ட, யோசுவா கிட்ட சொல்றாங்க, கத்தர் மோசையோடு இருந்தது போல உம்மோடு. அப்ப மோசையோடு இருந்ததை பார்த்தான். எப்படி பார்த்தான்? மோசே எப்படிப்பட்டவர்? முறுமுறுக்காதவர், அவிசுவாசம் இல்லாதவர், ஆண்டவரை குறை சொல்லாதவர். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்பார். ஆண்டவரை விசுவாசிப்பார். அவர் சொல்றதை கேட்பாரு, விசுவாசிப்பார் ஆண்டவரை. அது அவர் உறுதியா இருந்ததை யாரு பார்த்தது? கூடவே இருந்து பார்த்தான். இவங்க அப்பா அம்மா எல்லாம் முறுமுறுத்து அவிசுவாசத்தோட செத்து போனாங்க, கத்தர் கூட இல்லாம. சொல்றது விளங்குதாங்க? சொல்லுங்களேன் நல்லா, கரங்களை உயர்த்தி. அவங்க சாட்சி கொடுக்கிறாங்க, மோசையோடு இருந்தது போல அப்படின்றாங்க. இப்ப மோசையோடு கத்தர் இருந்தார். என்னங்க, புரியுதா இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன நிலையில் என்ன பண்ணக்கூடாது? முறுமுறு. கத்தர் உன்னோடு இருக்கிறார். கத்தர் கூட வந்து கூட இருந்தும் நம்ம அப்பா அம்மா நம்மெல்லாம் நிறைய நேரம் விசுவாசிக்காம முறுமுறுத்ததுனால அங்கேயே மடிந்து போனாங்க. ஆனா மோசையோடு கத்தர் இருந்தார். அவர் முறுமுறுக்காதவர், தேவனை எந்த சூழ்நிலையிலும் விசுவாசிக்கிறவர், தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவன் மேல விசுவாசமா கடைசி வரைக்கும் உறுதியா தேவனை பின்பற்றினவர் மோசேயும் யோசுவாவும். அதனாலதான் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஏன்னா அவனும் அந்த ஜனங்களோட சேர்ந்து முறுமுறுக்காம, கத்தரை குறை சொல்லாம, கத்தரை விசுவாசித்து அவன் பின்பற்றி வந்தான் யோசுவா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படி நீங்க வாழுங்க சமுதாயத்துல. மற்றவங்க முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவரை குறை சொல்றாங்கன்னு பார்க்காத. நீ கத்தரை எந்த நிலையிலும் முறுமுறுக்காதீங்க. இந்த ராணி சிஸ்டர் அவங்க வீட்டுக்கு இந்த பாப்பா உடம்பு சரியில்லாதப்ப போயிருந்தோம். ஜெயபாலு ராணி சிஸ்டர் சொன்ன வார்த்தை அதுதான். எவ்வளவோ காரியம் ஐயா, நான் இப்படி நடக்க முடியாது என்னென்னலாம் எனக்கு சொன்னாங்க. ஏதோ தவழ்ந்து இன்னைக்கு நடந்துட்டு ஒரு ஜீவனா இருக்கிறேன்னா கத்தர் தான் எனக்கு செய்தார். அதனால எங்க வாழ்க்கையில் எல்லாம் ஏசப்பா செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க விசுவாசமா அவங்க வார்த்தை சொல்லும் போதே நான் முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன்,
கர்த்தர் இவங்களுக்கு அற்புதம் செஞ்சிருவாருன்னு சொல்லி கையை உயர்த்தி நல்லா சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதான், அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா நடக்கவே முடியாதுன்ற அளவுக்கு மோசமா போச்சு அந்த குழந்தை. எனக்கே ஒரு பயமே தட்டிடுச்சு, எனக்கே பயம் வந்துடுச்சு. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஆனா கர்த்தர் நடக்க பண்ணினார். அவங்க விசுவாச அற்புதத்தை கொண்டு வருங்க. சொல்லுங்களேன், நல்ல கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு நல்லா உயர்ந்த சத்தத்தோடு சொல்லுங்க. எல்லா நிலையிலும் ஆண்டவர் எனக்கு செய்வார். இயேசு என்னோடு இருக்கிறவர் எனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார், எனக்கு ஒரு கிரியை நடப்பிப்பார் என்று நீ தேவன் மேல, உன்னோடு இருக்கிற ஆண்டவர் மேல எல்லா நிலையில விசுவாசத்தை வைக்கணும். முறுமுறுக்க கூடாது. ஆண்டவர் ஒரு நாள் நீங்கள் குறை சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். எனக்கே வந்துச்சு, ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சார், ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணார், அப்படி கேட்கக்கூடாது. ஆண்டவரே, தீமையே எனக்கு நன்மையா மாற பண்ணுவீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தீமையே உண்மை ஆண்டவர், உமக்கு உண்மையா வாழ்றேன், உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், இது ஏன் ஆண்டவர் இப்படி எனக்கு சூழ்நிலை, இது ஏன் வருமான குறைவு, இது ஏன் பிரச்சனை, அந்த காரியம் இந்த காரியம் யோசிக்காத. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனே நீங்க நல்லவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்து. முறுமுறுக்காத, விசுவாசத்தோடு கூட நெல்லு. உன்னோடு கூட இருக்கிற தேவன், அல்லேலூயா, நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணுவார், விளங்க பண்ணுவார். கையை தட்டி சொல்லுங்க, என்ன செய்வார்? விளங்க பண்ணுவார். அவர், நான் கூட இருக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. என்னப்பா தைரியத்தில் இருக்கிற? கர்த்தர் கொடுக்கிறான் தைரியத்தில் இருக்கிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா. பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, என்ன தைரியம்? என்ன சொல்லணும்? மாம்ச தைரியத்தில் இருக்கக்கூடாது. எப்பவுமே என்ன சொல்லணும்? ஏசப்பா என்னோடு இருக்கிறார், அதனால நான் தைரியமா இருக்கிறேன், சந்தோஷமா ஓடுறேன். ஹல்லேலூயா. இப்போ என்ன பார்த்தா என்ன சொல்றாங்க? நிறைய வச்சிருக்கிறாரு, கோடி கோடியா வச்சிருக்கிறாரு. நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு குண்டுமணி கூட சேர்த்து வைக்கல. வெளியில சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் கூட இருக்கிறார், அந்த நேரத்தில் அதை செய்வார் அவர். அந்த விசுவாசத்தில் தான் நான் எல்லாத்துலேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். நான் அந்தந்த நேரத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அவரே செய்வார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவருக்கு ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. ஆமாம், குப்பனுக்கும் சுப்பனுக்கும் போன வந்தவனுக்கெல்லாம் செய்கிறாருன்னா அவர் ஊழியம் செய்கிற நமக்கு செய்யாமல் விட்டுருவாரா? சொல்லுங்க கரங்களை தட்டி. இந்த ஏழுமலை கூட 3 பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைல நடுத்தருவில் தான் விட போகிறார். காசிமா சொல்லிகிட்டே இருக்கோம், 3 பிள்ளை என்ன பண்ண போகிறாரு? நடுத்தருவில் தான் விட போகிறார், நடுத்தருவில் தான் விட போகிறாரு. அதே மாணிக்கம் பொண்ணு இவங்கெல்லாம், ஏன்னா கொஞ்சம் அந்த நேரத்தில் வருமானம் கம்மி, ஸ்டெடியாக இருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் ஏதோ அதில் அப்படி இருந்தாலும் ஆண்டவரை பிடிச்சிட்டா என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? சொல்லுங்க. எல்லாத்துக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறோம். என்ன ஒரு பொண்ணை நீ கட்டி வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க? நான் 100 சவரம் போட்டேன், 50 சவரம் போட்டேன், அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் தேவையில்லை. 5 சவரமோ 1 சவரமோ ஒன்றும் இல்லாமல் கட்டி கொடுத்தோமோ அதெல்லாம் கதை வேற. எல்லாம் வச்சுக்கிட்டு 35 வயசு வரை கல்யாணம் பண்ணாமல் உட்கார்ந்துருக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஹலோ சொல்லுங்க. நமக்கெல்லாம் ஆண்டவர் சபையில கிருபை ஒரு சிலருக்கு அந்த காலங்களில் செய்கிறார். நிறைய பேரை பார்க்கிறேன், மனமே துடிக்குது. 40 வயசு போயிடுச்சு, இன்னும் திருமணம் ஆகாத எத்தனை பிள்ளைகள் நான் பார்க்கறேன் தெரியுங்களா? 32 வயசு. அப்படியே என்னென்ன இவங்க பெற்றோர்களாக என்னதான் மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்கள பார்க்குறேன். நான் என்னடா பொம்பளை பிள்ளைகளை இப்படி வேலைக்கு அனுப்பிச்சிட்டு 32 வயசு 35 வயசு 40 வயசு ஆளுகளை பார்க்குறேன். ஒரு பெரிய பொண்ணுக்கு திருமணம் ஆகாதனால ஒரு வீட்டில் அதுக்கு கீழே இருக்கிற 2 பொம்பளை பிள்ளைங்க, அதுக்கு கீழே இருக்கிற தம்பிங்க 2 பேர், 5 பேரும் திருமணம் பண்ணாமல் இருக்கிறாங்க. அந்த பெரிய பொண்ணுக்கு 45 வயசு. சோத்திரம். அல்லேலூயா. பெரிய பொண்ணுக்கு 45 வயசுங்க. மொத்தம் 5 பேர், அது கீழே இருக்கிற 5 பேருக்கு இந்த பொண்ணு கல்யாணம் ஆகாதனால எல்லாமே 38 34 நிற்கிதுக்கு. அத்தனையும் அப்படியே சொந்த வீடு காரியங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கெல்லாம் என்ன செய்கிறார்? வாய் திறந்து சொல்லுங்க, என்ன பண்றார்? இரக்கம் செய்கிறார். அல்லேலூயா. கையை உயர்த்தி நல்லா சத்தமா. அந்த காலத்துல ஒரு காரியம் செய்யறது, அப்ப எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா கூட சில பேரால செய்ய முடியல. ஆனா தேவன் எந்த விதத்தினால் நம்மளோடு கூட இருந்து, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஆமே. உங்க வாழ்க்கையில ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்க எந்த நிலையிலும் எந்த காரியத்துக்காக என்ன செய்யக்கூடாது? உங்க வாழ்க்கையில முறுமுறுக்க கூடாது. அவிசுவாசம் கர்த்தர் கூட இருக்கிறார். என் ஏசப்பா செய்வார், என் ஆண்டவர் செய்கிறவருங்க. அவர் கூட இருக்கிறவர் கிரியை செய்வாரா விட்டுருவாரா? கிரியை நடப்பிப்பார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. கூட இருக்கிறார் என்று
மற்றவர்களும் என்ன செய்வாங்க? பிரியமானவர்களே, சொல்லும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். அதே போல அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? நான் சகல நாட்களும், அந்த ஒரு வசனம் மட்டும் படிங்க, 28:20, மத்தேயு 28:20. வேகமா படிங்க பாப்போம், முடிக்க போறேன். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும். அப்போஸ்தலர் சொல்லிட்டு போனார், சகல நாட்களில் நான் உங்களோடு கூட. இவங்க யாரு? அதுதான் முக்கியம். இவங்க இயேசுனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இயேசுனுடைய வருகையை விசுவாசித்தவர்கள். எப்படி? எங்க நல்லா சொல்ற புரியுதா இல்லையா? இவங்க யாரு? யார்கிட்ட சொல்றாரு சகல நாட்கள்ல கூட இருப்பேன்னு? இயேசுனுடைய பாடு, இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்த்தெழுதல், இயேசுனுடைய வருகையை விசுவாசிக்கிறவர்கள். நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? இயேசுடைய பாடு மரணத்தை விசுவாசிக்கிறீங்களான்னு? இயேசு எனக்காக பாடுபட்டு மரித்தார், இயேசு 3ஆம் நாள் எனக்காக உயிரோடு எழுந்தார், இயேசு எனக்காக வரப்போறாரு சொல்ற யாவரோடும் இந்த பூமியின் உலகத்தின் சகல நாட்களும் முடிவு பரியந்தம் நான் கூட இருப்பேன் இருக்கிறார். இந்த விசுவாசம் உனக்கு இருந்தா உன்னோடு கூட இருப்பார். இதான் நான் கடைசியா உங்களுக்கு சொல்ற வார்த்தை. இந்த விசுவாசம் உனக்கு இருந்தா உன்னோடு கூட இருப்பார். எப்படி என்னோடு கூட இருப்பார்? இதுதான் கூட இருப்பார். இடையில குறை குற்றங்கள் வந்தா மன்னிப்பு கேட்டு கூட இருக்கிறவரை நீ பாதுகாத்து, இந்த நான் சொன்ன விஷயங்கள் அவரை முக்கியத்துவப்படுத்தி, அவரை மையப்படுத்தி, அவர் சொல்றத எந்த நிலையில் அவரை பிடிச்சுக்கிட்டு கீழ்ப்படிந்து அவர் சித்தம் செய்து சொல்றது புரியுதுங்களா? அப்படி நீங்க ஒரு அர்ப்பணிப்போடு முறுமுறுக்காம, குறை சொல்லாம, அவிசுவாசமாயிராம நீங்க உறுதியாய் நிற்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். அப்போஸ்தலரோடு கூட இருப்பேன் என்று அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அதனாலதான் அந்த வாக்குத்தத்தம். இப்ப நம்ம எல்லாம் அதை விசுவாசிக்கிறோம்ல, அதுக்கு தாங்க பந்திக்கு வந்திருக்கிறோம். என்ன விசுவாசம்? இயேசு எனக்காக பாடுபட்டு சிலுவையில் எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர் தெழுந்தார், 3ஆம் நாளில் எனக்காக உயிர் தெழுந்தார், இயேசு மீண்டும் வரப்போகிறார். இதை ஏறி அவங்க வந்து பாடுபட்டதை பார்த்தவங்க, மரிச்சதை பார்த்தவங்க, இயேசுனுடைய உயிர் தெழுதலை பார்த்தாங்க, ஏறி போறார் ஆண்டவர். அப்போஸ்தலர்ல அது தெளிவா இருக்கும். அது சொல்லும்போது கலிலேயா மனுஷரே இதோ ஏறி போகிற இயேசு கிறிஸ்து எப்படி ஏறி போனார்? ஒலிவு மலையிலிருந்து ஏறி போனார். எப்படி ஏறி போனாரோ அப்படியே அவர் வரப்போகிறார்னா, அந்த ஒலிவு மலை இன்னைக்கு இருக்கு. அவர் இறங்கி வரும்போது அந்த ஒலிவு மலை 2ஆ பிளந்துருமா. இப்போ அந்த ஒலிவு மலை வீரல் என்ன செய்துட்டு இருக்கு? கோடு விழுந்துட்டு இருக்கு. அதுல தானா வீரல் விழுந்துட்டு இருக்காங்க. அந்த மலையில, அந்த ஒலிவு மலையில ஓட்டல் கட்டுறதுக்கு பெரிய ஒரு ஆள் திட்டமிட்டு அதை போய் ஆராய்ச்சி செஞ்சு அந்த அதில் இது மாதிரி கட்டலான்னு பார்க்கும்போது இது வந்து பில்டிங் கட்டுறதுக்கு தகுதி இல்லாத இடம்னு போயிட்டாங்க. ஏன்? அதில் தான் இயேசுராஜா வந்து இறங்க போறார். அந்த ஒலிவு மலையில இருந்தா ஏறி போனார், அதே ஒலிவு மலையில வந்து இறங்க போகிறார். அந்த ஒலிவு மலை இயேசு வர்றதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கு. நீங்களும் நானும் ஆயத்தமாகணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படி ஏறி போனாரோ அப்படி அதே இடத்துல இறங்கி வந்து ஒரு நாள் நிற்க போகிறார் இந்த பூமியில. ஸ்தோத்திரம். வார்த்தை மாறவே மாறாது. சொல்றது புரியுதாங்க? ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறார். நீங்கள் நானும் அதை தானே விசுவாசிக்கிறோம். இயேசு எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக வரப்போறான்னு சொல்ற யாவரோடும் இயேசு சகல நாட்களும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் பூமியில நீ கண்ண மூடுற வரைக்கும் உன்னோடு கூட இருப்பார். பூமியில கண்ணை மூடுகிற வரைக்கும் கூட இருப்பார். ஹல்லேலூயா. இன்னும் சாட்சியா வாழ்வோம். இன்னும் இந்த கேட்கப்பட்ட சத்தியத்துக்கு அவரை மையப்படுத்தி, அவரை முக்கியத்துவப்படுத்தி, அவர் சித்தம் செய்து, அவர் கீழ்ப்படிந்து, அவரை விசுவாசித்து வாழுங்க. இன்னும் உங்க வாழ்க்கையில கிரிகளை நடப்பிப்பார். இன்னும் அநேக சாட்சிகளை எழுப்புவார். கர்த்தர் இன்னொரு இடத்துல இருக்கும் வசனம், கர்த்தர் அவர்களோடு கூட இந்த கிரியை நடப்பித்து கூட இருந்து கிரியை நடப்பித்தார்னு இருக்கும். மார்க்கு புஸ்தகம் நினைக்கிறேன், கடைசி பாருங்க, மார்க்குல கடைசி, கூட இருந்து கிரியை நடப்பித்தார்னு இருக்கும். 16, மார்க்கு 16ல பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரயாணம் பண்ணினார்கள். 20வது, அவர்களோடு கூட கர்த்தர்
கிரியைகளை நடப்பித்து ஏமா அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரயாணம் பிரசங்கம் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கர்த்தர் அவர்களோடு கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கூட இருந்து கிரியை செய்தாராம். சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவன் கூட இருந்து என்ன பண்ணுவார்? கிரியை நடப்பித்தார். அவர்கள் மூலமா நடந்த அற்புதங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்னு போட்டிருக்கு. நல்லா கையை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. அதனால தேவன் உன்னோடு கூட இருந்து கிரியை நடப்பிப்பார். அவர் உங்களோடு கூட இருந்து ஒரு கிரியை நடப்பிப்பார். அவர் நம்மளோடு இருக்கிறவர் கிரியை நடப்பிக்கிற தேவன், நம் வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவன். எல்லாரும் சாட்சி கொடுக்கும்படி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிறத மகிமைப்படுத்துங்க, உயர்த்துங்க. ஆண்டவரே, நீங்க கூட இருக்கிறவர், நீங்க கிரியை செய்யுங்கப்பா. எங்கிட்ட முறுமுறுப்பு இல்லாம, எங்கிட்ட அவிசுவாசம் இல்லாம, உங்களை மையப்படுத்தாத காரியங்கள் எதுனாலும் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டு ஆண்டவரோட ஒப்புரவாங்க, கூட இருக்கிறவரோட ஒப்புரவாங்க. வல்லமை வெளிப்படும், கிரியை வெளிப்படும், தேவன் ஜெயம் தருவார். அல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லலாமா? ஆமென். எழும்பி நின்று எல்லாரும் அர்ப்பணிங்க பார்ப்போம். இந்த வார்த்தைக்கு நேராக நாம் அப்படியே ஜெபத்தோடு கூட பரிசுத்த பந்திக்கு நாம் கடந்து செல்ல